டிடிவி தினகரனோட பேச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்க. பாஜக கூட்டணிக்கு அதிமுக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக டிடிவி தினகரன் அழைப்பு விடுக்கிறத எப்படி எடுத்துக்கிறது? அது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, இல்லை பாஜக சொல்லி இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? டிடிவி கொஞ்சம் ஃப்ராங்கான ஒரு அரசியல்வாதி. எப்போதுமே இவில் கால ஸ்பேட் அஸ் அ ஸ்பேடு. எனக்கு அவரோட நெருங்கிய பழக்கம் இருக்கு. 2 இதழ்களாக துக்ளக் இதழ்ல அவரோட தொடர் பேட்டி வெளிவந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்துக்களை தான் அவரு சொல்லி வருகிறார். ஆனால் அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, இப்படித்தான் நம்ம விவாதிக்க முடியும். டிடிவிக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அதிமுகல அதுக்கேற்ற ஒரு சீனியாரிட்டி எல்லாம் அவருக்கு இருக்கு. நான் இப்ப தனி கட்சி வைத்திருக்கிறேன். அவரே சொல்றாரு, நான் தனி கட்சி அமமுக. இனி அதிமுகவோடு நான் இணைய முடியாது. வணக்கமாக போகலாம் அல்லது இணங்கி போகலாம். இப்படியான கருத்துக்கள் தான் அவர் சொல்றாரு. அப்போ அண்ணாமலையும் கிட்டத்தட்ட இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு கருத்து தான். அதாவது இதுவரைக்கும் அவர் அதிமுக கூட்டணி இல்லை என்கிற அந்த ரூட்ல தான் பயணம் போயிட்டு இருந்தாரு. இப்போ அப்படி இல்ல. இன்னும் 1 வருஷம் இருக்கு, 1 1/4 வருஷம் இருக்குன்னு ஒரு சராசரியா பேசுற மாதிரி தான் அவரும் பேசுறாரு. 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த ஒரு உடன்பாடு தெரியுது. அப்போ அதிமுகவின் நிலைமை என்ன? அவங்க ஏற்கனவே பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்னிறுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த கூட்டணிக்கு போனாலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்னிறுத்துகிற கூட்டணியா தான் அது அமைய முடியும். பிஜேபியோட கூட்டணி என்று வந்தால் அதிமுகவின் எதிர்காலம் என்னாகும் என்கிற ஒரு கேள்வியும் இதுல இயல்பா இருக்கு. அதிமுகவில் இருக்கிற பலருக்கும், குறிப்பாக பிஜேபி ஓட்டு வங்கியோடு ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறவங்க பிஜேபி கூட்டணி விரும்புறாங்க. பிஜேபியில இருக்கிற பலரும் அதிமுக ஓட்டு வங்கி இருந்தா ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில இருக்கிறவங்க அதிமுக விரும்புறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்களோட உள்ள கிடக்கை வேற. அவர் தனியா என்டிஏ டெவலப் பண்ணி இன்னைக்கு கூட அதை ஒரு மாதிரி சூசகமா சொல்லுவாரு. நாங்க வலிமையான கூட்டணி வைத்திருக்கிறோம், இன்னும் போக போக அது வலிமை பெறும் என்ற ஒரு சூசகமா சொல்லுவாரு. அப்போ எவ்வளவு நாள் தான் நம்ம கூட்டணி அரசியல்ல இருக்க முடியும்? தனியான ஒரு அணியை கட்டமைக்க வேண்டும். இந்த தேர்தல் இல்லைன்னா என்ன, அடுத்த தேர்தலில் பார்த்துக்கிடலாம், இப்படிங்கிற ஒரு போக்கு அவர்கிட்ட தெரியுது. அது சரிதான், சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப எது சாத்தியம், எது சாத்தியம் இல்லை, இந்த 2 பாயிண்ட்குள்ள தான் நம்ம நிற்க முடியும். டிடிவி சொல்வது என்பது அவர் யதார்த்தமாக சொன்னாலும் கூட அதிமுகவுக்கு அது சாத்தியப்படுமாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தேகம் இருக்கு. என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, அவங்க பிஜேபியில இருந்து வெளியில வரும்போது என்ன காரணங்கள் சொன்னாங்களோ அந்த காரணம் இப்பவும் அப்படியே தான் இருக்கு. அப்ப பிஜேபி கூட்டணிக்குள்ள போனாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அந்த தலைமைத்துவம் அடிபடும். ப்ராபபிலி அவருக்கு அடுத்த தேர்தலில் வெற்றி எல்லாம் வராம கூட போகலாம். ஆனா ஒரு அரசியல்வாதி உடனடி தேர்தல் வெற்றியை பற்றி மட்டும் கவலைப்படுவார்களா என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அதே நேரத்தில் டிடிவி தினகரனோட பேச்சில் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. 2024 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்காம இருந்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொடர்பாக எடப்பாடி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதனால ஒருவேளை நிலைப்பாட்டில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி எடுத்துக்கலாமா? அதை மக்களவை தேர்தலில் கூட்டணி வைப்பது கொஞ்சம் எளிது. சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அது எதிர்காலத்துல நம்ம மாநில அரசியலை பாதிக்கக்கூடிய செயல். நீங்க அரண்மனை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு சொந்த வீட்டு அடுப்பு ஒலையெல்லாம் அணைச்சிட்டு போக முடியாதுல்ல. நம்ம கட்சி வேணும், முக்கியமா தேவை. இன்னொரு கட்சி நமக்குள்ள வந்தால் நமது கட்சியின் நிலைமை என்னாகும், இப்படியான கணக்கு இருக்கும். பிஜேபி என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஆட்சியை பிடிக்கணும்னா ஒண்ணு திமுக இல்ல அதிமுக, அப்படித்தானே. அந்த 2 கட்சியில ஏதாவது ஒண்ணு தானே அவங்க இடம்பெயர செய்யணும். இப்ப திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு, ஒரு வலிமையான கூட்டணி வைத்திருக்கிறது. எனவே அதிமுக தானே அவங்க குறி வைப்பாங்க. அப்ப அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் அதற்கு வழி விடுவாங்களா? அதாவது அதிமுகவில் இருக்கிற சிலருக்கு அந்த ஆசை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது எதிர்கால ஆபத்தை உருவாக்குங்கிற அச்சம் எப்படி இல்லாம இருக்கும்? அப்போ இயல்பாக அந்த தயக்கம் தான் காரணம். இப்ப அண்ணாமலை மாநில தலைவராக ஆக போயிறாரான்னா உறுதியாக அப்படித்தான் தெரியுது. அண்ணாமலை தான் அடுத்த பிஜேபியின் அடுத்த மாநில தலைவர். அப்ப அண்ணாமலை மாநில தலைவர் ஆகும்போது அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி என்று வந்தால் அது ஒரு மாதிரியான ஒரு கொங்கு மண்டலத்துல ஒரு டூயலா மாறும். 2 பேரும் ஒரே சமுதாய பின்னணியை கொண்டவர்கள், ஒரே மாதிரியான ஓட்டு வங்கி, இப்படி பல யதார்த்தமான சிக்கல்கள் இருக்கு. டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிராங்க் அரசியல்வாதி. நான் அறிந்த அரசியல்வாதிகள்ல மனதில் பட்டதா துணிச்சலாகவும் வெளிப்படையாகவும் பேசக்கூடியவர். அந்த வகையில இப்படி பேசியிருக்கிறாரு. ஆனால் அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்று பார்த்தால் சாத்தியம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.